வணக்கம். எஸ்என் தமிழ் சேனல் தான் அன்புடன் வர இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலூர் மாட்டுச்சந்தையில் நல்ல மாடுலாம் வந்துருந்துச்சு. அதை பூராமே எடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொம்பாடி மட்டும்தான் பத்தலாம். மற்றபடியா மாடு நல்ல மாடு, நல்லா சவுக்கு மாதிரி இருந்துச்சு மாடு. அடுத்து பார்த்தா இந்த காலையுமே மாடை அவுத்துருப்பாங்க. மாடு நல்ல மாடு தான், குறுமுட்டை தான், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மாடு. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த காலம் கொஞ்சம் கிராஸு, அந்த பின்னாடி இருக்க சட்டம்லாம் பாருங்களேன், கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நல்ல மாடு தான். இந்த மாடு வடத்தில் அவுத்த மாடு சொன்னாங்க. நல்ல மாடு, நல்லா உயர்ந்த ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த காலை பார்த்தா நல்ல மரக்காலை, கொஞ்சம் அந்த முகம் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன முகமாக போச்சு. மற்றபடி நல்ல காலை. இதுவுமே நல்ல காலை தான். மாடு புறாமே நல்ல மாடு தான் வந்திருக்கு. இந்த பொட்டை மாடு மூஞ்சின்னுவாங்கள அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கனமாடெலாம் தான் இருந்துச்சு, நல்லாயிருக்கும். மற்றபடியாக மாடு நல்ல மாடு தான். இது வடத்தில் விளாண்ட மாடுன்னு சொன்னாங்க. அடுத்து இந்த நாட்டு மாடு பாருங்கள், இதெல்லாம் நல்ல மாடு தான். ரெண்டுமே நல்ல மாடு பூராமே வாரம் சந்தையில் நல்ல மாடு தான் வருது. எடுக்கிறவங்க எடுத்து ஓட்டலாம். ஆனால் மேக்ஸிமம் வெளிவரத்தில் தான் மாடுல பூரா அவுக்குறாங்க. அதெல்லாம் வண்டி மாடு பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள், சூப்பராக நல்ல புருவட்டு, சரியான உயரம் மாடு. பெருவெட்டு மாடு தான் வருது, எல்லா இதுவும் வருது. இந்த இதெல்லாம் காலை சூப்பர் காலை, எல்லாம் மோலச்சனம் நல்லா இருக்குது மாடு. அவுத்தாங்களா என்னன்னு தெரியல, நல்ல மாடு. எல்லா தோதுக்குமே ஆகக்கூடிய மாடு தான் இந்த மாடுலாம். மாடுகளை பூராமே பாருங்கள், தரமாக இருக்குது மாடு, சூப்பராக இருக்காங்க மாடு. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது சூப்பராக. அடுத்து அந்த மாடுமே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். மாடு சும்மா வீட்டில் கிடந்தாலே போதுன்ற அளவுக்கு இருக்குது மாடு. நல்ல கொம்போட்டம், நல்ல உடம்பு, நல்லா இருக்குது மாடு. அதில் இந்த தொடையில் தான் ஏதோ சூடு வச்சுருக்காங்க. கவுரில் இருந்தால் காலில் கவுர்லாம் கட்டியிருக்காங்க ஒரு மணி தேங்காயில். என்ன அதேன்னு தெரியல, பாவம் கொடுத்துட்டாங்க. நல்ல மாடு, சூப்பராக இருக்குது மாடு, தரமாக கிடக்கு. வீட்டில் கிடந்தாலே ஒரு மாடு கிடந்தாலே போதுன்ற அளவுக்கு இருக்குது மாடு. பாவம் கொடுத்துட்டாங்க. கோயிலுக்கு எது விட்ருக்காங்களா என்னன்னு தெரியல, அது சூடு போட்டிருக்காங்க. நல்ல மாடுங்க, தும்முலாம் அருமையாக இருக்குது பார்க்கவே. மாடை விட்டுட்டு வர்றதுக்கு அந்தளவுக்கு மனசு இல்லை. நல்லா நானும் வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன், நல்லா காட்டணும்ட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும். உங்களோட கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள். இதுவுமே ஓரளவுக்கு தரமான கொம்புரெல்லாம் நல்லாத்தே இருக்குது மாடு. ஆனால் இதுவுமே என்னன்னு தெரியல, கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் அப்புறம் நம்பர் இல்லை, அந்த நம்பர்லாம் இல்லை. மாடை அவுத்தாங்களா, இல்லை வெளிவரில் அவுத்துருக்கலாம், ஏதாவது அவுத்துருக்கலாம். நல்லா இருக்காங்க மாடு, நல்லா ஏறுவாளில் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அதில் இப்போ காமிச்ச மாடு பூராமே ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நல்ல மாடு எல்லாத்தையும் நம்ம அமைச்சு போட்டிருக்கோம். இது வண்டி மாட்டுக்கு எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்கள். இந்த மாட்டுக்கு சரியான கொம்பு, நல்ல மாடு தான். இதுதான் கொஞ்சம் கொம்படி பத்தலை மாட்டில். மற்றபடியாக மாடு இதுவுமே நல்ல மாடு தான். கொம்படி மட்டும் இருந்தால் நல்லா இருக்குது மாடு. இந்த அங்கிட்டு ஒன்று கணக்கு வருங்க, அப்படியே பின்னாடி அதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் தான். நல்லா பாய்ச்ச குணம் நல்லா இருக்குது. ஆளுகளை பார்த்து சரி அடிக்கும், காலை வாரமும் ரொம்ப இதை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாடுமே நம்ம எடுத்துருக்கோம். அதேமாதிரி பாருங்கள், போக பக்கத்தில் போக சரி அடிக்குது பாருங்க. நல்ல மாடு. நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலையுமே. அறத்தமும் நல்லா இருக்குது. இந்த மாடெலாம் வாடிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கட்டினாலும் நறுக்குன்னு கட்ட முடியாது. கட்டக்கூடியவங்க கட்டி தான் இருக்காங்க, நறுக்குன்னு கட்ட முடியாது. லேசாக குனிஞ்சாலும் கீழே ஓடியாந்துருவாங்க. நல்லாயிருக்கும் வாடிக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, வெளிவாட்டில் அவுத்தாங்களா இல்லை வாடியில் எதுவும் அவுத்தாங்களா என்னன்னு தெரியலை. எடுக்கக்கூடிய மாடு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருங்க. நல்ல மாடாக இருக்கு பாருங்க. ஆனால் கொம்பெல்லாம் எடுத்துருக்காங்க, நல்லா கொஞ்சம் பெரிய கொம்பாக தான் இருந்திருக்கேன். தலை செட்டெலாம் பார்த்து கலரு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த துமுல்கனை மட்டும்தான் மற்றபடி நல்ல மாடு. இது பூரா நாட்டு மாடு, பூரா காலங்கண்டு எல்லாமே கிடக்கும். ஃபுல்லாக எடுத்துருக்கேன், அதை பூராமே பாருங்கள். அதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க, தலை செட்டு எல்லாமே இருக்குது. என்னன்னு தெரியல, பூரா கொடுத்துட்டாங்க. இந்த காலங்க நல்லா கண்டு நல்லா வேமத்தை இருந்துச்சு. நல்லா வளர்ப்பில் இருந்துச்சு. எப்படியும் ஒரு 13 ரூபாய்க்கு குறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. காலங்கள்லாம் 13-14 ரூபா கூட கொடுத்துருப்பாங்க. நல்லா வெயிட் இருந்துச்சு.
இதெல்லாம் உம்பளஞ்சேரி. சூப்பராக இருக்குது பாருங்க மாடு. நல்லா என்ன வெயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல 4 கால் வெள்ளை நல்லா இருந்துச்சு மாடு. கொஞ்சம் கொம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்துடும். மாடு வயசு வர வந்துடும். நல்ல வயசு தானே. எதுவுமே கொடுத்துட்டாங்க. மாடை அவுத்தாங்களா என்னன்னு தெரியல. இங்கிட்ட பூரா பார்த்தீங்கன்னா அந்த மாடு பூரா வாங்கி போட்டுருந்தாங்க. பசு மாடு, ஜாதி மாடு எல்லாமே கிடந்துச்சு. அதில் ஃபுல்லாகவே பாருங்கள். அந்த மாடு பால் மாடு பூரா நிறையா இருந்துச்சு. நம்மளுக்கு போகக்கூடிய டைம் அங்கே பத்தாதனால வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு தெரியும். நான் உள்ளே ரொம்ப எடுக்கலை வீடியோ பூரா. வெளியில் இருந்த வாக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல மாடு, பால் மாடு பூரா சூப்பராக இருந்துச்சு. அரை வாரம் சந்தையில் இப்போ மாடு வந்து பசு மாடு நிறையா வந்து இறங்குது. பால் மாடுக, இறங்குன மாடு எல்லாமே வருது. வந்து பார்த்து வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். ஜாதி மாடு பூரா நல்லா கிடக்கு. கைவளம் அந்த மாதிரி மாடை கூட ஓரளவுக்கு ஒரு 15 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கைவளம் மாடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 6 லிட்ரு அந்த மாதிரி 5 லிட்டரு 6 லிட்ரு பால் இருக்க மாதிரி வாங்கி எடுத்துடலாம். இது ஒரு காலங்கண்டு உள்ள கிடக்கு. தும்முலுக்கு மட்டும் கொஞ்சம் பத்தலை. ஆனால் இதே நல்லது. வாடிக்கு பொறுத்தளவில் கொம்படி நல்லா இருக்குது மாடு. இதெல்லாம் பாருங்க கொம்பு பெறமட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பால் மாடு இருந்துச்சு. இந்த இதெல்லாம் கறந்து பார்த்தேன். நல்லா கறவை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. பையாமே நல்லா இருந்துச்சு. மாடு கொஞ்சம் பரண்ட மாடு, மற்றபடி நல்ல மாடு தான். இதெல்லாம் கிடேரியா பூரா. அங்கிட்டு கண்டு மாடு கிடக்க வருங்க. அங்கிட்டு பூரா அம்பா கிடக்க வருங்க மாடு பூரா. இங்கிட்டு பூரா காலங்கண்டு 2 வல்லு 4 வல்லு அந்த மாதிரி காலங்கண்டு காளை மாடு எல்லாமே இருக்குது. நாட்டு மாடு பூரா கிடக்கும். நாட்டு மாடு, ஜாதி மாடு எல்லாமே கிடக்கும். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் மாடு கொஞ்சம் அந்தளவுக்கு ஒருத்தாப்புல இல்லை. அந்த மாதிரி மாடு எதாவது பூரா நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த காலங்கண்டு. இது கொஞ்சம் வயசு கூடிடுச்சு. நல்லா காலையாத்தையும் இறந்தாங்க வயசில். தாங்கிட்டு கிடப்பாருங்க காலங்கண்டு. நல்லா இருக்கு கண்டு அப்புறம் நல்லா கண்டுதேன். கொஞ்சம் இந்த இது கொம்படி பத்தலை. அது கொஞ்சம் கொம்பெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாடு கொஞ்சம் கெட்ட கை மாடு. அது ரொம்ப புருவட்டெலாம் இல்லை. நல்ல மாடு அதை. அந்த மாடு நல்ல மாடு. அங்கிட்ட ஒன்று கிடக்கு. மாடு புறம் காளை மாடுலாம் நல்லா வந்துருந்துச்சு. இந்த அங்கிட்ட ஒன்று கிடக்கு பாருங்க. பூரா நிறையா வருது காளை மாடு. வார சந்தையெல்லாம் எக்கச்சக்கமாக கும்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மாடு நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்ல மாடாக எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் கூட குறைய போட்டு கூட எடுத்தாலும் நல்ல மாடாக எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வாடிக்கு வாங்குறவங்களுக்கு வெளிநாட்டு மாடு செட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்து எடுங்க. ஏன்னா அங்கே நிற்காத மாடு கூட இங்கே நிற்கலாம். என்ன வேண்டாம் வடத்துக்குமே நல்லா வேகமாக இருந்துச்சுன்னா நம்ம வடத்துக்கு எடுக்கலாம். கொம்படி நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நாட்டு மாடெலாம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக பிரிச்சுருப்பாங்கள. பை கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தா இந்த ஃபுல்லாகவே ஜாதி மாடு பூரா போட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா பை அம்பு நல்ல மாடாக இருக்குது மாடு பூராமே. இந்த கண்டெலாம் பாருங்கள். சின்ன கண்டு ஒரு 3 ரூபா கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி மாடு பூராமே நல்லா கிடக்கு பாருங்கள். நல்லா பை அம்பு மாடு பூராமே. நல்லா மாடு கொஞ்சம் மாடு வந்து இந்த மாதிரிலாம் நல்லா பையாம்பு இருக்குது. மாடு வந்து கொஞ்சம் கறக்கமாக இருக்குது. நம்ம சாப்பாடு எடுத்து மாடை தயார் பண்ணோம்னா நல்லா கறக்கக்கூடிய மாடு தான் இந்த மாடெலாம். இந்த அங்கிட்டு கிடக்கிற மாடுமே பூரா பாருங்கள். எல்லாமே ஜாதி மாடு பூராமே நிறையா கிடக்க வருங்க. உங்களுக்கே தெரியும். அந்த ஃபுல்லாகவே கிடக்கும். இங்கிட்ட ஒரு காலங்கண்டு ஒன்று கிடக்கு. நல்ல கண்டு தான். இப்போ அவ்வளோதான். ஒரு 2 பல்லாக இருக்கும். மாடு பல்லு ரொம்ப நல்ல மாடாக வரும். நல்ல தலை செட்டு எல்லாமே இருக்குது மாட்டில். தும்முலையுமே 6 தும்மலாக இருக்குது. தும்மல் எந்திரிக்கும் போது மாடு சூப்பராக வந்துடும். கண்டு தான் இது அவ்வளோதான். ஒரு 15 ரூபாய்க்கு கீழே வாங்கிடலாம் இந்த மாதிரி கண்டை. 5 ரூபா அந்த மாதிரி 5 ரூபா 16 ரூபா கொடுத்தாலும் ஒருத்தாப்பில் இருக்கும். இந்தாங்க இது பாருங்களேன். நல்லா நாட்டு கண்டு நல்லா உச்சமத்தால் சூப்பராக இருக்குது. நல்லா வேகமாகவும் இருக்குது. அங்கிட்ட ஒரு காலங்கண்டு. அப்புறம் புறாமே எங்களுக்கு ஜாதி கண்டு எல்லாமே கலந்தேன் கிடந்துச்சு ஃபுல்லாகவே. அப்புறமே இந்த காலங்கண்டெல்லாம் பாருங்களேன். நல்லா இருக்குது கண்டு. அப்புறம் வாங்குறவங்களுக்கு கண்டு இந்த மாதிரி இப்படி கண்டுகளை வாங்கி எடுத்து ஓட்டலாம், வளர்த்துடலாம். நல்லா வேகமாக இருக்கிறத பார்த்து எடுத்து ஓட்டிக்கலாம். ஒரு 10 ரூபா ரேஞ்சில் போட்டு வாங்கிடலாம். 10 ரூபா 12 ரூபா போட்டோம்னா நல்லா கண்டா பார்த்து எடுத்துக்கலாம். அங்கிட்டு இந்த காலங்கண்டை பார்த்தோம்னா நம்மளை பார்த்தோமே அப்படியே செறி அடிச்சுக்கிட்டு இந்த குட்டார உள்ள மாடுக
அது பார்த்தீங்கன்னா சீறிக்கிட்டே தான் இருந்துச்சு. பல்லு எப்படி போனாலும் ஒரு 4 பல்லு 6 பல்லு கூட இருக்கலாம். நம்ம கண்டு பார்க்குறக்கு அப்படி குட்டையாக இருக்குது, வயசு கூடுதலாக நல்லா இருக்கும். இந்த கண்டு கொஞ்சம் வேகமாக இருக்கும். பார்க்க பார்க்க ரொம்ப இதாக இருந்துச்சு, ரோசமான கண்டாக தான் இருந்துச்சு. ஒட்டை கட்டி போட்டுருக்காங்க காலங்கண்டை அங்கிட்டு இங்கிட்டும். அதனால் நம்ம ஒன்று சரி மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பசுவை புறாமே பாருங்கள், நல்லா நாட்டு பசுவை புறா மாடுமே இந்த இதில் ஃபுல்லாக கிடக்கணும். இது புறாமே குட்டை ரக மாடு கதை, பெரிய மாடுலாம் இல்லை, குட்டை ரக மாடு கதை. நல்லா நல்ல மாடலாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் புறாமே அந்த காலங்கண்டு எல்லாமே கிடந்துச்சு, சின்ன சின்ன ஐட்டங்கள் புறாமே கிடந்துச்சு, ஃபுல்லாக எடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா அடுத்த வார சந்தையில் என்ன எப்படி வருது என்னன்றது தெரியலை, பார்ப்போம். இதெல்லாம் நாட்டு மாடு, நல்ல மாடு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா இருப்பீங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு இதாக இருக்கும். நல்ல மாடு இதெல்லாம். தலை செட் இருக்குது மாட்டில். நன்றி.